ஒவ்வொரு பிராண்டு லான்ச்சுக்கு ஏதாவது வித்தியாசமா பண்ணுவோம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரெட்மில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லென்ஸ் அமைச்சிருக்காங்க. இது ஒரு பேக்கேஜ் தான். இதுக்குள்ள ஓபன் பண்ணி என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரண்ட்லயே இதுல ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ISO இருக்கான் கேமரால. 50 மெகா பிக்சல் IMX 766 சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் ஹைலைட்டா சொல்றாங்க. உள்ள பாத்தீங்க அப்படின்னா Redmi Note 12 Pro இருக்கு. சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து நைஃப் எல்லாம் நம்ம மடக்கி வைப்போம்ல அந்த மாதிரியான டைப்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு பிராண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹைலைட்டான சீரிஸை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் ரெட்மில பாத்தீங்க அப்படின்னா நோட் சீரிஸ் எப்பயுமே ஹைலைட்டா தான் இருக்கும். ஏதாவது ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்து நல்ல அப்கிரேடா தான் கொடுப்பாங்க. உண்மையாலுமே இது அப்கிரேடா தான் கொடுக்குறாங்களா? ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா 11 சீரிஸ் தொடர்ந்து இப்போ 12 கொண்டு வந்துட்டாங்க. 3 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் 2 ஃபோனுமே இருக்கு. AMOLED டிஸ்பிளே, நல்ல ப்ராசஸர், நல்ல கேமரா, இந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 11 விட இது அப்கிரேடா? இந்த அப்கிரேடுன்றது உண்மையாகவே அப்கிரேடு தானா? இந்த மாதிரியான குழப்பமும் இருக்குது. அண்ட் அதை தாண்டி நீங்கள் ப்ரோ வாங்கலாமா இல்லை ப்ரோ ப்ளஸ் வாங்கலாமா அப்படின்றதும் கண்டிப்பாக குழப்பமாக இருக்கும். ரீசன் ரெண்டுமே ரொம்ப சிமிலராக இருக்குது. மைன்யூட்டாக என்னெல்லாம் வித்தியாசம் இதில் வந்திருக்கு, எந்த டிவைஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கிளியராகவே சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் Note 12 Pro கையில் எடுத்துக்குவோம். பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிளாக் கலர் பாக்ஸு. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்ற பாக்ஸ் கண்டென்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்குது 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இருக்குது. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள யூசர் மேனுவல், TPU ஜெல் கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலோட பேக் சைட் பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேஸோடையும் வந்து போட்டு பார்த்தேன், நல்லா தான் ஃபிட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் பாக்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயம் நம்ம 12 Pro Plus எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் அதே தான். 200 மெகா பிக்சல் OIS கேமரா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு ரிவ்யூ யூனிட் தான். அதனால தான் எவ்வளோ ப்ரைஸ் என்ன அப்படின்ற எந்த இன்ஃபர்மேஷனுமே ஓட்டல. இவங்க ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஒரு டேப்பை கட் பண்ணிட்டு ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள அதே மாதிரி தான் பாக்ஸ் இருக்கு. எப்படியும் யூசர் மேனுவல் கேஸ் இல்லை, இது மாதிரி தான். ஃபேக்டரி யூனிட் வந்ததுன்னா எதுவுமே இருக்காது. பட் உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். அண்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதை ஓப்பன் பண்ணதுக்கு ரீசன் இந்த 120 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான். அண்ட் Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொபைலையும் போட்டு குழப்பிக்காம செப்பரேட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா Pro Plus மாடல் இருக்கு. இது பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்டு டிசைனாக கொடுத்துருக்காங்க. கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்குது ஒயிட் கலர் இருக்கு. இதுலேயே பிளாக் கலரும் ப்ளூ கலர் இன்னும் 2 கலர் வேரியன்ட் இருக்கு. பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான டிசைன் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பிளைனான டிசைனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடு ஃப்ரேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த கர்வ்டு டிசைனாக கொடுத்துருக்கிறது கையில் ஹோல்டு பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.9 mm திக்னஸும், வெயிட் வந்து 208.4 கிராம் வெயிட் இருக்கு. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் வெயிட் பேலன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. கையில் ஹோல்டு பண்ணும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் தான் கொடுக்குது. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி பாட்டம்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். அதையும் தவிர்த்துட்டு எல்லா பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலா கம்மியான பெசல்ஸா கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபுல் வியூ கொடுக்கக்கூடிய டிஸ்பிளே ஃபீல் வந்து கிடைக்குது. ஸோ ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்க ஃபீல் தான் வந்து கொடுக்குது. 12 ப்ரோவோட டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபிளாட் டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பேக் சைடு வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோ பிளஸ்ல கொடுத்த மாதிரியே இதுலயே பிளாக் அண்ட் ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளைனான டிசைனா தான் இருக்கு. இந்த பர்பிள் கலர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் டஸ்ட் பர்பிள் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பொக்கே எஃபெக்ட்ல எல்லாம் பேக் சைடு லைட் எப்படி வந்துட்டு பிளர்ரா இருக்கிற மாதிரி தெரியுமோ அந்த மாதிரியான ஒரு டிசைன்ல நல்ல நாய்ஸ் ஆட் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபீல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ட்ரை பண்றதா இருந்தா இந்த கலர் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கு. கையில ஹோல்டு பண்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் இதோட ஒரு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா திக்னஸ் 7.9 mm திக்னஸும் 187 கிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வெயிட் இருக்கிறதா பெருசா ஃபீலே இல்லை. நல்லாவே வெயிட் பேலன்ஸுமே வந்து பண்ணியிருக்காங்க. அதுல பார்த்த மாதிரியே தான் இதுலயும் சென்டர்ல பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. சைடுல பெசல்ஸ் எல்லாமே ஈவனான பெசல்ஸா இருக்கு. ஓவராலா ஃப்ரண்ட் ஃபுல்லாவே நல்ல டிஸ்பிளேவா இருக்கிற ஃபீல் இருக்கு. ஐபோன் மாதிரி ஒரு ஃபிளாட்டான டிசைன்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 12 Pro சூஸ் பண்ணலாம். இல்ல கர்வா கொஞ்சம் கையில ஹோல்டு பண்ணலாம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா பிளஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது ரெண்டு மொபைல்லையும் எந்த வித்தியாசமே கிடையாது. சேம் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.67 inch ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. இந்த ரிஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்க அப்படின்னா அடாப்டிவ் டைப் கொடுத்துருக்காங்க. இதனால 30 Hz 60 Hz 90 Hz 120 Hz அப்படின்ட்டு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கனால பேட்டரி கன்சப்ஷனும் நமக்கு நல்லா இருக்கும். அதே சமயம் ஸ்மூத்னஸும் நல்லாவே கிடைக்குது. அண்ட் இதுல HDR10+
ப்ளஸும் டால்பி விஷன் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டென்ட்டுமே நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 900 nits வந்து கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இன்டோர் அவுட்டோர் எல்லா இடத்துலையுமே ரொம்பவே நல்லா இருக்கு. டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் லெவலாக இருக்கட்டும் கரெக்டாக இருக்கு. நல்ல ஒரு டீப் பிளாக்ல அமலோட் டிஸ்பிளே அப்படின்னும் போது ரியலாகவே நல்ல ஒரு குவாலிட்டி. உங்களுக்கு டிஸ்பிளே தான் முக்கியம், அதிகமாக வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே ஒரு ஒர்த்தான டிஸ்பிளேவாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன குறையா தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஐகோவா இருக்கட்டும், விவோவா இருக்கட்டும், ஓப்போவா இருக்கட்டும், இந்த பிரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய மொபைலில் AMOLED டிஸ்பிளே இருந்தது அப்படின்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுப்பாங்க. இன்னும் ரெட்மில இருந்து எதுக்கு இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் மூவ் ஆகாம பட்ஜெட் அந்த இடத்துல கட் பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மோஸ்ட்லி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு, கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற ஃபீல் இருக்கு. அதை அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்டா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 10 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. போன வருஷம்லாம் பாத்தீங்க அப்படின்னா 5G டார்கெட்டடா வச்சு நிறைய வந்துட்டு டவுன் கிரேட் பண்ணி தான் போன்ஸை லான்ச் பண்ணாங்க. இதுக்கப்புறம் அவங்க பப்பெல்லாம் வேகாது. நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 5G மொபைல் நல்ல ஸ்பெக்கோட இந்த வருஷம் நிறைய மொபைல் உங்களால வாங்க முடியும். நெக்ஸ்ட் மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட் தான். டாப்ல இருக்கக்கூடிய இயர்பீஸுமே ஸ்பீக்கரா ஒர்க் ஆகும். அதுக்கான அந்த ஸ்பீக்கர்கள் பாத்தீங்க அப்படின்னா டாப்லயே வந்து ஹோல்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ எஃபெக்ட்ல சாட்டிஸ்ஃபைடான நல்ல சவுண்ட் குவாலிட்டி தான் அவுட்புட் கிடைக்குது. லெஃப்ட் சைட்ல எந்த ஒரு பட்டனுமே இல்ல. டாப்ல 3.5 ஆடியோ ஜாக்கும், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் அண்ட் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ IR பிளாஸ்டர் கொடுக்குறாங்க. பட் எத்தனை பேர் ரெகுலராக அதை யூஸ் பண்றீங்க அப்படின்றத நீங்க ரெட்மி யூஸரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர் கீயும் பவர் பட்டனும் கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. நீங்க ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்றதா இருந்தாலும் அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபாஸ்டா தான் இருக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். நெக்ஸ்ட் OSக்கு வந்தோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல பார்க்கும்போது சின்ன குறையான ஒரு விஷயமே இதுல இருக்கு. நார்மலா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா MIUI 13 Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து நவம்பர் மாசத்து வரைக்கும் வந்திருக்கு. ரெண்டு மொபைலையும் சேமா தான் இருக்கு. இதுல முக்கியமா சாஃப்ட்வேர் அப்டேட் எவ்வளவு நாள் கொடுக்குறாங்க அப்படின்றது தான். 2 ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா 12 தான் இருக்கு. 13, 14 2 அப்டேட் தான் கொடுப்பாங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ மோஸ்ட்லி நிறைய டிவைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா Android 13 அப்டேட்டோடய நமக்கு கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது அவங்க 2 வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு Android 15 வரைக்குமே அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Android 14 வரைக்கும் தான் ஆகிற மாதிரி இருக்கிறது ஒரு சின்ன குறையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதை தாண்டி நமக்கு UI எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாத இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அன்இன்ஸ்டால் அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம், நிறைய தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இவங்க கொடுத்திருக்கிறதுல இருந்து ஒரு 10 ஆப் தான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. குறிப்பா கால்குலேட்டரை கூட நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அப்படின்றது ரியலாவே ஒர்த்தா இருக்கு. தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது இவங்க யூஏல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அதை தாண்டி யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லாக் இல்லாம நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் கொடுக்குது யூஸ் பண்ணும்போது. இந்த ரெண்டு மொபைல்லையும் டிசைனை தவிர மேஜரான அப்கிரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமான ஒன்னு கேமரா அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ அண்ட் ப்ரோ பிளஸ் ரெண்டுலயுமே ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. குறிப்பா பியூட்டி மோட்லாம் ரெட்மி சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி பியூட்டி மோடுமே நல்லா இருக்கு. பொக்கே எஃபெக்ட்ல வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னாலுமே போர்ட்ரேட் போட்டோஸ்மே கொஞ்சம் நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அதே சமயம் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ப்ரோக்கு பார்த்துடலாம். ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் சோனியோட IMX 766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. OIS சப்போர்ட்டோட வருது. ஸோ ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. போட்டோஸோட குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கு. லாஸ்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லாம பார்க்கிறதுக்கு போட்டோ நல்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற மாதிரியான அவுட்புட் தான் கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் 8 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் 120 டிகிரி வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி இருக்கு. மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஒரு 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ போட்டோ எடுக்க கொடுத்துருக்காங்க. ஒரு சில போட்டோஸ் பாருங்க. அண்ட் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 4K 30 fps அப்படி இல்லைன்னா 1080p 60 fps இல்ல 30 fpsல எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அந்த வீடியோ வந்து சுத்தமா ஷேக்கிங்கே இல்லாம இருக்கிறதுக்கான ரீசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதனால வீடியோஸ் வந்து பெரிய லெவல்ல ஷேக்கிங் எதுவுமே இல்லை. அண்ட் அதே மாதிரி நீங்கள் லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட லோ லைட்டில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் அதிகப்படுத்தி நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்து மெர்ஜ் பண்ணோம். அந்த மாதிரியான டைம்ல எல்லாம் இந்த OIS இருக்கனால பெரிய லெவலில் வீடியோஸில் வந்து ஷேக்கிங் இல்லாத நல்ல ஒரு அவுட்புட்டும் கிடைக்கிறதுக்கு இந்த OIS வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல வீடியோ பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே 1080p 60 fpsல எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரோ பிளஸ்ல ஹைலைட்டாக கேமரால பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் 200 மெகா பிக்சல் கேமரா வந்துட்டு அந்த மெயின் கேமராவை வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட HPX சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ
1.65ஓட இதுலேயுமே OIS சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. அதில் சொன்ன மாதிரி இதுலேயுமே ஷேக்கிங் இல்லாமல் வீடியோஸ் இதெல்லாம் வந்து எடுக்க முடியும். அண்ட் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 200 மெகா பிக்சல் ரெசல்யூஷனில் உங்களால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். நான் இப்போ ஜூம் பண்ணி இந்த சாம்பிள் காட்டுறேன் எப்படி இருக்குன்றது இந்த இடத்துலயே உங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ட் இதே மாதிரி 200 மெகா பிக்சலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இன்ஃபினிக்ஸில் 0 அல்ட்ரா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த அல்ட்ராவில் என்ன பிரச்சனை அப்படின்னா எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்து அந்த ப்ராசஸர்னால வந்து ஹேண்டிலே பண்ண முடியல. அந்த ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் சில டைம் வந்து அங்கங்கே வந்து லேக் ஆன ப்ராப்ளம்லாம் வந்தது. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த மொபைலில் இந்த 200 மெகா பிக்சல்லாம் எனேபிள் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறோன்ற போது எந்த ஒரு லேக் இந்த மாதிரிலாம் இருக்கிற ஃபீல் இல்லை, நல்லாவே ஹேண்டில் பண்ணிச்சு. இதோட ஃபோட்டோஸ் அவுட்புட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சேச்சுரேஷன் லெவலில் ஒரு பெஸ்ட்டான ஃபோட்டோ அவுட்புட் தான் எனக்கு கிடைச்சது. அண்ட் நெக்ஸ்ட் அதில் பார்த்த மாதிரியே இதில் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 120 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயும் OIS சப்போர்ட்டோட இருக்கனால இந்த வீடியோ சாம்பிள் பாருங்க, எந்த ஒரு ஷேக்கிங்குமே இல்லாம நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்குது. மேக்ஸிமம் 4K 30 fps-லயும் 1080p 60 fps இல்ல 30 fps-ல வீடியோ அவுட்புட் நம்ம எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ராசஸர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் தான், எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1080 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 778Gக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸர். அண்ட் டச் சாம்பிளிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 240 Hz வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு மொபைல்லையுமே வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுலையுமே நான் வந்து கேம் பிளே பண்ணி பார்த்தேன். எந்த இடத்துல லேக் இருக்கிற ஃபீல் இல்லை. நீங்கள் தாராளமாக ஹை கிராஃபிக்ஸ் கேம் கூட வந்து பிளே பண்ண முடியுது. அதிகமாக ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே நினைக்கிறவங்களுக்கும் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற ஃபீலே இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் கிடைச்சது. அண்ட் அதே சமயம் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் ப்ரோ, நான் இதை சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு இவங்களோட ரெட்மியோட K50i ஆப்ஷன் கூட இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்னா அதையும் கூட நீங்கள் வந்து ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரியில் தான் வருது. ப்ரோ அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 0 to 100% சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருது. அதே சமயம் எனக்கு இன்னும் நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னு நினைக்கிறவங்க ப்ரோ பிளஸ் தான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுலயும் 4980 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, ஆல்மோஸ்ட் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா பிராண்ட் சொல்றது வந்து ஒரு 19 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் பண்ணிடலான்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 22 இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு. பட் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எனக்கு கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க வந்துட்டு ப்ரோ பிளஸ் சூஸ் பண்ணலாம். பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைல் ஈக்குவலா தான் வருது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ப்ரோ பிளஸ் வந்து யூஸ் பண்ணேன். தாராளமா ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் நல்லாவே கிடைக்குது. அண்ட் ஃபைனலா பிரைஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரியலான அப்கிரேட் ஆகுது. 11 சீரிஸ்ல இருந்து 12 சீரிஸ்க்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது நிறைய அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்ல. அதே சமயம் நீங்க பிரைஸ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் லான்ச் பண்ணதை விட 5000 ரூபாய் இந்த மாதிரி வந்து பிரைஸையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் இருக்காங்க. இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்கிரேட் ஈஸியாகவே பண்ணலாமே. ஒரு மொபைல் வந்து சீரிஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 12 கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்ல இருந்து தான்ப்பா வரும் நம்மளால வந்து ஃபிக்ஸே பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அப்கிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் வர்றாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 ப்ரோலாம் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 20000 ரூபாய் பட்ஜெட்குள்ளே வந்தது. இன்னைக்கு 12 ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா 25000 ரூபாய் பட்ஜெட் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 5000 ரூபாய் வந்து அதிகமாக வர மாதிரி தான் இருக்கு. இந்த அதிகம் 5000 ரூபாய் கொடுக்கும்போது கண்டிப்பாக அப்கிரேடோட தான் வரப்போகுது அப்படின்னு தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இன்னும் ப்ரைஸை வந்து அதிகப்படுத்திட்டே போகாமல் இந்த ப்ரைஸ்க்குள்ளேயே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. பட் இந்த டிவைஸ் வந்து இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது ரெண்டில் எதை நீங்கள் வாங்க போறீங்கன்றதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டிவைஸ்லையுமே மோஸ்ட்லி எல்லா ஸ்பெக்குமே ஈக்குவலாக இருக்கு. டிசைன் டிஃபரெண்ட் இருக்கு. அதை தாண்டி பார்க்கும்போது கேமராவில் வந்து மேஜரான டிஃபரெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 200 மெகா பிக்சல் கேமரா அப்கிரேடடா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரோ பிளஸ் சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பிரைஸ் அதிகம். இல்ல ப்ரோ எனக்கு 50 மெகா பிக்சல் கேமராவே போதும், பிரைஸ் கட் ஆகுது, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா ப்ரோவே சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் ரொம்ப முக்கியம், வெறும் 22 நிமிஷத்துலேயே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆயிருது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரோ பிளஸ் சூஸ் பண்ணலாம். இல்ல ப்ரோ என்ன ஒரு மணி நேரம் எனக்கு டைம் இல்லையா வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா ப்ரோவே சூஸ் பண்ணலாம். என்னோட ஆப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ வந்து ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது ப்ரோ பிளஸை கம்பேர் பண்ணும்போது. ப்ரோ பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதே சமயம் ப்ரோ பிளஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 6GB RAM வேரியன்ட் இல்ல. நீங்க வாங்குறதா இருந்தா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் 5000 ரூபாய் வித்தியாசம் வந்து வருது இந்த RAM வேரியன்ட்ல. என்னை பொறுத்த வரைக்கும் 6க்கும் 8க்கும் பெரிய வித்தியாசம்லாம் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெட்மி தரப்புல இருந்து ஒரு பெஸ்ட் 5G மொபைலா தான் இதை லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க வாங்கணும் அப்படின்னா இதையும் கூட நீங்க ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.